ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆசான் கூடுகை அப்படிங்கிற இணையவழி கூடுகையில நாம் யாவரும் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசான் கூடுகை இணையவழி நிகழ்வானது 22, இதுவரைக்கும் 21 நிகழ்வு முடிந்திருக்கு. இந்த இணையவழி கூடுகையில இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் டயட் நாமக்கல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பா இன்னைக்கு நம்மோடு பயிற்சி வழங்கும்படி நம்மோடு இணைந்திருக்கிற பெஸ்ட் டீச்சர், நேஷனல் பெஸ்ட் டீச்சர் அவார்டி மிஸ்டர் அரவிந்த் ராஜா டி, பிரைமரி ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல், பூர்ணாங்குப்பம், புதுச்சேரி. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சாரை பத்தி ஒரு சில அறிமுக உரை. மிஸ்டர் அரவிந்த் ராஜா டி இஸ் மாடல் ஃபார் வாட் கேன் பி அச்சீவ்ட் வித் ஹார்ட் ஒர்க், a commitment. He has put his small school on the international map by the innovative programs, the Bubble Show, creation of the Science Corner, to stimulate curiosity, the Eco Club, use of Foldscope project microscopy, establishing photography center are all noteworthy. Special mention must be made about the students who won International Astronomical Union Award from among 128 countries. Honorary mention award in worldwide crystal growing competition, winning prizes in Make Science International competition at Paris. Receiving recognition certificate from Vijayan Prasad, Government of India. His mastery over Rangoli art and drawing have made his classroom and teaching exciting. His love of science has excited and involved the entire community. சார் இது போன்ற பல முன்னெடுப்புகளை தங்கள் பள்ளியில் எடுத்து பள்ளியை சர்வதேச அளவில் கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவு பெருமை மிக்க ஆசிரியரை, சிறந்த ஆசிரியர் விருது பெற்ற ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். சார், உங்களை வரவேற்கின்றோம் சார். நீங்க இந்த செஷனை ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்யூ சார். சார், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். ஹலோ, கேக்குதுங்க சார், கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டி அரவிந்தராஜா. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக அரசு நடுநிலைப்பள்ளி பூர்ணாங்குப்பத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் பணி 2002 ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டு வருகிறேன். முதலாவதாக இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஆசான் கூடுகை, ஆசிரியர்கள் வளம் பெற மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் நாமக்கல், தமிழ்நாட்டில் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமும் மற்றும் ரோட்டரி மாவட்ட கல்விக்குழுவும் 2982 இவை இரண்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆசான் கூடுகை இணைய வழி கூடுகை நிகழ்வு 22ற்கு என்னுடைய சிறு உரையை தந்து அனைத்து ஆசிரியருக்கும் என்னால் இயன்றவரை என்ன உதவியை செய்ய முடியுமோ, என்னுடைய கருத்துக்களை பகிர முடியுமோ பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதலாவதாக என்னை வரவேற்ற நம்முடைய டயட் லெக்சரர் திரு சிவபெருமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த டயட்டினுடைய டைரக்டர் முதல்வர் டாக்டர் எம் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் ரொட்டேரியன் வெங்கடேஸ்வர குப்தா, கருணாகரா பன்னீர்செல்வம், சுப்பாராவ் சார், சிவபெருமான் சார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பணியானது 2002 தொடங்கியது. 98-2000 பேட்ச் வந்து நான் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்துல புதுச்சேரியில் உள்ள டயட்ல டீச்சர் ட்ரைனிங்கா ட்ரைனிங் பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் நான் ஒரு தனியார் பள்ளியில வேலை செய்ய
எனக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. தனியார் பள்ளியில் நான் வேலை செய்யும் பொழுது அங்கு சில விஷயங்களை அங்கிருந்த ஆசிரியர் பெருமக்களும் அங்கிருந்த தலைமை ஆசிரியரும் எனக்கு கற்றுக் கொடுக்க, அதன் பிறகு நான் அரசு பள்ளியில் என்னுடைய பணியை தொடங்க ஆரம்பித்தேன். 2002 காரைக்காலில் முதலாக என்னை பணியில் அமர்த்தினர். 2003 ஒரு வருட காலத்திலேயே நான் புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்து கொரவலிமேடு கிராம பகுதியில் என்னுடைய பணியை செவனே தொடங்கினேன். கிட்டத்தட்ட இதுவரை 22 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த காலகட்டங்களில் என்னுடைய பணியின் செயல்பாடுகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக, எந்த ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு ஆசிரியராக என்னுடைய பணியை தொடங்கிய பொழுது, புத்தகத்துல என்ன இருக்குதோ அது அப்படியே மாணவர்களுக்கு டெக்ஸ்ட் புக் தான் மெயினான ஒரு எனக்கு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியலா இருந்தது. அந்த டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு தான் பாடத்தை நடத்துவேன். என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஓராண்டு காலம், ஒரு 6 மாத காலம் அப்படி செய்து கொண்டு வந்த பொழுது எனக்கு அதிகமான பணியிடை பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறையினுடைய டயட் மற்றும் ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர், மாநில பயிற்சி மையம் மற்றும் தேசிய அளவிலான மற்ற நிறுவனங்களும் வந்து மைசூர் சிஐடி, எஸ்சிஆர்டி, தமிழ்நாட்டில இருந்து சில நிறுவனங்கள், இது போல அரசு நிறுவனங்கள் எல்லாம் வந்து பயிற்சி அளிக்க ஆரம்பித்தது. அதுல முதலாக நான் சந்தித்த பயிற்சி வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், செயல் வழி கற்பித்தல். அதுதான் வந்து முதல்ல நான் ஆரம்பித்தது. இந்த பயிற்சிகள் தான் என்னை வந்து மெருகேற்றியது. பயிற்சியில என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நான் என்னுடைய கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுல குறிப்பா நான் அப்துல் கலாமுடைய ஒரு உரையை வந்து இங்கே நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். டீச்சிங் இஸ் a very noble profession that shapes the character, caliber and future of an individual. If the people remember me as a good teacher, that will be the biggest honor for me அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் தன்னை ஒரு ஆசிரியராக பணியில் இருந்த பொழுதும், அவர் பிரசிடென்டாக இருந்த பொழுதும் தன்னை ஆசிரியர் பணியை வந்து மிகவும் உயர்வாக கருதினார். அவருடைய கோட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறது. அதனால அவருடைய கோட்டை இங்க முன்மாதிரியாக வைத்து என்னுடைய செயல்பாடுகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். இதுல குறிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அப்போ வந்து ஏபிஎல்ன்றது தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ட்ரைனிங்ல அதிகமா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பாட புத்தகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்னா என்ன, எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு சிறு சிறு செயல்பாடுகள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் அடங்கிய பயிற்சியை வந்து நான் ஒரு வார காலம் இடைவெளி விட்டு ஒவ்வொரு மாதமும் 20 நாட்கள் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்ற ஒரு செயல் வழியே கற்றல் என்ற பயிற்சியை வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாத இந்த 22 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 300-400 நாட்கள் நான் வந்து பணியிடை பயிற்சிக்கு சென்று இருப்பேன். இதுல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுல குறிப்பா அந்த செயல் வழி கற்றல வந்து செயல் வழி திட்ட ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கா வந்து நிறைய விஷயங்களை நான் மாத்திருக்கிறேன். குறிப்பா நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என்பதனால எனக்கு தொடக்கப்பள்ளி மட்டும் இல்லை, நான் வேலை செய்த பள்ளி வந்து எனக்கு உயர்நிலை பள்ளியாக அமைந்தது. அதனால எனக்கு வாய்ப்பும் கிடைத்தது. 6, 7, 8 மற்றும் 10வது வரை செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்தது. அந்த மாதிரி வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி கொண்டு மிக செவ்வனே செயல்பட தொடங்கினேன். அதுல குறிப்பா இந்த செயல் வழி கற்றல் நாங்க சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன மாதிரியான செயல் வழி கற்றல்ல நான் வந்து வகுப்பறையில மாணவர்களிடையே ஈடுபடுத்தினேன்றதை நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பாடம்லாம் நடத்துவோம். ஒரு உதாரணத்துக்கு சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? சிவபெருமான் சார். எஸ் சார். இதே மீடியமான ஸ்பீச்ல போலாங்களா, ஸ்லோ பண்ணணுமா சார்? சார் இது ஓகே சார். சூப்பர். ஓகே சார். இந்த செயல் வழி கற்றல்ல பாடங்களை வந்து அப்படியே சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு நம்ம எதையாவது அதை மாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு
சிறிய உந்துதல் ஏற்பட்டது. பாடங்கள் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அறிவியல் கண்காட்சி எல்லாம் வந்து பள்ளி அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் மாநில அளவிலேயும் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது வந்து நான் அதிகமா எடுத்த அந்த பாடங்கள் வந்து இவிஎஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் மற்றும் தமிழும் மற்றும் கணிதம் 4 பாடங்களுமே என்னால் வந்து பாடங்களை எடுக்க வந்து முடிந்தது. ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருக்கும்போது அனைத்து பாடங்களையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது. அந்த இதை வந்து நான் என்னுடைய பணி காலத்துல நான் அதை முழுமையாக அது ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதில் என்ன புதுமைகளை செய்யலாம் என்று யோசித்தேன். அதுல முதல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல சின்ன ஆக்டிவிட்டியோட முதல் வருஷம் போய் அறிவியல் கண்காட்சியில பங்கேற்கும் பொழுது அந்த பள்ளி மாணவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை பங்கேற்க வைக்கும் பொழுது அறிவியல்ல ஒரு சிறிய ஆர்வம் வந்து எனக்கு ஏற்பட தொடங்கியது. அதுல இருந்துதான் என்விரான்மெண்டல் சயின்ஸை வந்து நான் அதிகமா மாணவர்களுக்கு நிறைய வகுப்பு மாணவர்களுக்கு நான் டைம் டேபிளே கேட்டு வாங்குவேன். ஹெச்எம் கிட்ட என்விரான்மெண்டல் சயின்ஸ் பாடம் எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால எனக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதிகப்படியான வகுப்பு பாடங்களை வந்து கேட்டு எடுக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து ஒரு சிறிய செயல்பாடு தாவரங்களை வளர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வருது. எல்லாருக்குமே அந்த பாடம் வந்து 3வது 4ஆம் வகுப்பு பாடங்கள்ல வரும். 5வது வகுப்பு வரை தாவர வளர்ச்சியை பற்றி பாடங்கள் இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது படங்களை வரைந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏன் வந்து நம்ம வகுப்புல செடியை கொண்டு வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணவர்களை எடுத்துட்டு வர வைத்து வளர்க்க ஆரம்பித்தோம். அதுல குறிப்பா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீயூஸ் பண்றதுக்கு மாணவர்களுக்கு நான் நிறைய ட்ரைனிங் போகும்பொழுது என்ஜிசி ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அறுத்து அதை வந்து எப்படி வந்து தாவர வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக அதை வகுப்புல ஒரு தாவர வளர்ச்சியை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பாடங்களில அதனுடைய இலை, வேறு, தண்டு இந்த பகுதிகள் மட்டும்தான் இருந்தது. அப்ப மாணவர்களுக்கு வந்து இது மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா, அவனுக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்டுறது தானே அறிவியல் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து எனக்குள்ள எழ ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்த ஒரு அந்த சிந்தனை தான் மாணவர்களை என்னை வழிநடத்த தூண்டியது. மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது சரி இது ஒரு நம்ம அறிவியல் முறைப்படி எப்படி வந்து செய்யலாம், நம்ம வளர்க்கணும், அறிவியல் முறைப்படி வளர்க்கணும் அப்படின்னு. சார் செடி வளர்க்கறதுல என்ன சார் அறிவியல் முறை, சயின்ஸ் முறை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்ஸை பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி அப்புறம் ஜாடிகளும் பசங்களுக்கு வாங்கி கொடுத்து ஜாடிகள்ல தோட்ட மண்ணை நிரப்பி வர வச்சேன். மாணவர்கள் மண்ணை வந்து கலக்கி தோட்ட மண்ணை எடுத்துட்டு வந்து வகுப்புல வைக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு பிடித்த விதைகளை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். பசங்க வந்து மிளகாய் விதை, ராகி, அப்புறம் வெந்தய விதை, அப்புறம் கீரை விதையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நானும் கீரை விதையெல்லாம் வாங்கிட்டு போய் மாணவர்கள்கிட்ட கொடுத்து நம்ம விதை நடுறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து ஈரமான மண்ணா இருக்குதான்றதை செக் பண்ணணும். செடியை வளர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மண்ணை வந்து ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் சூரிய வெயில்ல கொஞ்சம் வெளியே இடத்துல காய வச்சுட்டு அதன் பிறகு மண்ணை போட்டுட்டு தண்ணி ஈரப்படுத்தி வச்சுட்டு அதன் பிறகு நம்ம வளர்த்தோம்னா அதனுடைய growth நல்லா இருக்கும்னு படிச்சுட்டா நம்ம அது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது மாணவர்களும் அதே போல அந்த மண்ணை கிளறி ஆற வைத்து அதன் பிறகு தண்ணீரை ஈரப்படுத்தி அந்த மண்ணை வந்து ஜாடியில் வச்சாங்க. ஒரு நாளைக்கு பிறகு மாணவர்கிட்ட அவருடைய விரலுடைய கடைசி அந்த சுண்டு விரலுடைய முதல் கோடு அது வரை ஒரு துளையிட சொன்னோம். எல்லா இடத்துலயும் 4-5 இடத்துல ஜாடியில துளையிட்டுட்டு விதையை வந்து போட சொன்னோம். இல்ல சார் புதுசா இருக்கு, நம்ம மண் விதையை தூவிடும், மண் செடி வளரும், நீங்க இது மாதிரி எல்லாம் செய்ய சொல்றீங்களா? இல்லடா செய்வோம்டா, எத்தனை விதை போட்டிருக்கிறோம், என்ன விதை போட்டிருக்கிறோம்ன்றதான் நமக்கு கணக்கு தெரியும், எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்து நம்ம அதை வந்து குறிச்சு வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக ஆரம்பித்த அந்த நிகழ்வு பசங்கிட்ட நோட்ல டேட்ல வந்து நோட் பண்ணிக்க சொல்லிட்டேன். இது மாதிரி செடி வளரக்கூடிய இந்த டேட்டை நோட் பண்ணுங்க, நம்ம இன்னைக்கு விதையை வந்து போட்டிருக்கிறோம், ஸோ டேட் ஆஃப் சோயிங் த சீட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். அதன் பிறகு 1 நாள் 2 நாள் தண்ணீர் ஊற்றின பிறகு 3வது நாள் அதனுடைய வளர்ச்சியை பாருங்கடா, எதை விளைஞ்சிருக்குதா, வளர்ந்து இருக்குதா, எந்தெந்த கீரை விதைகள் வளர்ந்துருக்குது, எந்த காய்கறி விதை வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஜாடிகளை மாணவர்கள் தயார்படுத்தி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் 25 மாணவர்கள்
எடுத்துட்டு வராத மாணவர்களையும் அவர்களோட ஜாயின் பண்ண வச்சு 2 பேரா ஜாயின் பண்ண விட்டுட்டோம். ஸோ ஹோல் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி செய்யும் பொழுது எல்லா மாணவர்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து எனக்கு ஒரு இடைவெளியே கிடைக்காம கிளாஸ் வந்து லைவ் ஆக ஆரம்பிச்சது. எப்ப பார்த்தாலும் அந்த மாணவருடைய உற்சாகம் இருந்தது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சார் எப்ப சார் அந்த விதம் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க நம்ம வெயிட் பண்ணோம்டா, ஒரு 3 days வெயிட் பண்ணோம். 4th டே வெயிட் பண்ணுவோம்னோடனே 4th டே ஜெர்மினேஷன் ஆரம்பிச்சதை பார்த்தாங்க மாணவர்கள். அப்ப நான் அந்த டேட்டை குறிச்சுக்கிட்டானுங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த செடியினுடைய உயரத்தை அளவு எடுத்து குறிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை இலைகள் வந்ததுன்னு எண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை 4வது 5வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே, நான் ஒவ்வொரு பாடத்தையுமே இதே போல செயல் வழி கற்றல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, இந்த உப்பு கரைசல், சர்க்கரை கரைசல் இதுக்கெல்லாம் கூட நான் ஆக்டிவிட்டிஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த விஷயத்த ஒரு 4வது 5வது மாணவர்களை ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட வகுப்பறையில் செய்ய வைக்க முடியுமா அப்படின்றதுக்கு நான் நிரூபிச்சே காரணம். எல்லா ஆசிரியர்களுமே என்னுடைய வகுப்பறையை பார்த்துட்டும் தலைமை ஆசிரியர்கள் வந்து வெளியே பள்ளிக்கூடங்கள்லாம் கூட வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி பெரிய லெவல்ல நாங்க செடிகள் வளர்க்கறது, கீரை, காய்கறி இது மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சோன்னே இதை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதை ரெக்கார்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது 8வது வரைக்கும் இருந்ததுனால அந்த பள்ளிக்கூடம் என்கிட்ட இருந்து 5வது இருந்து 6வது போகும்பொழுது கூட இந்த குழந்தைகள் அறிவியல் மாநாடுன்னு நடக்க ஆரம்பிச்சது. NCSC, நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ். இவர்கள் செய்த ப்ராஜெக்ட நாங்க என்ன சொன்னோம், செடி வளர்க்கிறது மட்டும் இல்ல, இயற்கையான உரங்களை போட்டு வளர்ப்போம். பல்வேறு வகையான இயற்கை உரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இயற்கை உரங்களோட வளர்த்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு படிக்க ஆரம்பித்த ஒரு நிகழ்வு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்ள நேர்ந்தது. அது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு மாதம் கிட்டத்தட்ட 4வது 5வது அந்த மாணவர்களோடு சேர்ந்து 6வது வரும்பொழுது 7வது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் போகுது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஒரு பாடம் வந்து தொடங்கப்பட்ட அந்த பாடம் ஒரு 7வது வரைக்கும் மாணவர்களுக்கு கொண்டு சென்று ஆராய்ச்சி மனப்பான்மையை தூண்ட ஆரம்பிச்சோம். இது வந்து தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாட்டுல மாநில அளவுல வெற்றி பெற்ற செயல் திட்டமாகவும் மாறுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் செயல்பாடுகளையும் வகுப்புல நான் செய்ய ஆரம்பிச்சேன். சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த குறிப்பா அந்த செயல் வழி கற்றல்ல பசங்களை ஈடுபடுத்தும் பொழுது அவருடைய முன் அறிவை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம நிறைய விஷயங்கள் மாணவர்கள்ட்ட பேசணும். முக்கியமானது இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா உங்களுடைய கிளாஸ் ரூம் லைவா இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா தட் இஸ் நாட் எ கிளாஸ் ரூம் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மாணவர்கள் நம்ம வகுப்பு உள்ள நுழையும் பொழுதே சார் இன்னைக்கு ஏதோ சொல்ல வர்றாரு, இன்னைக்கு புதிய விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். குறிப்பா மாணவனுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவனுக்கு முன்னறிவு என்ன, அவன் எதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அவனோட தொடர்பு படுத்தி அவனோட வாழ்க்கையோட அந்த விஷயம் ஒன்றி வருதா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆசிரியர் என்பவர் ஆராய்ந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும். அங்க வந்து அவனை ட்ரெயினரா இருந்து அவனை ட்ரெயின் பண்ணாம ஃபெசிலிட்டேட்டர் என்பவர் வழிகாட்டுபவர். இதை செய்ய அது செய்ய, அவனுடைய கேள்விகளுக்கான விடையை கிளாரிஃபை பண்ணணும், டவுட்ஸை கேட்பான். அதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட பேசணும்னா கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ன்றது, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ன்றது மிகப்பெரிய ஒரு சக்சஸான ஒரு விஷயமா என்னுடைய இந்த 22 ஆண்டு கால வாழ்க்கையில நான் நிரூபித்து இருக்கிறேன். பல இடங்கள்ல இதுல வெற்றியும் கிடைத்திருக்கிறது, மாணவர்களுக்கும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி மாணவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது நம்முடைய அறிவை வந்து நம்ம அப்டேட் செய்துகிட்டே இருப்போம். நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிப்போம். மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியானது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் நிறைய தடவை மாணவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி எடுத்துட்டு வந்து மாணவர்கள்ட்ட வகுப்பறையில நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ல முக்கியமானது ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த 22 ஆண்டு கால ஆசிரியர் பணியில நான் கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அடுத்தது டிசைன் ஹைலி ரெலவெண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ். குறிப்பா மாணவர்களுக்கு வந்து சார் முன் ஸ்லைடு, குறிப்பா மாணவர்களுக்கு லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் ரெலவெண்டா இருக்கும், பாடத்தோடு தொடர்புடைய. சார் ப்ரீவியஸ் ஸ்லைட்.
ரெலவெண்டா இருக்கணும். அடுத்தது இன்டகிரேட் மாடர்ன் டெக்னாலஜி. நம்ம வந்து எப்படி நம்ம பணியை தொடங்கணுமோ அதே நிலையில இல்லாம நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்க ஒவ்வொரு ஆசிரியரும் தயங்காமல் தங்களுடைய பணியில் இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஆரம்ப காலகட்டத்துல நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் 12th படிச்சது காமர்ஸ், அக்கௌண்டன்சி படிச்சது, பிசினஸ் மேத்ஸ் படிச்சது. ஆனா நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்பொழுது நான் படித்த பாடங்கள் எதுவுமே வந்து எனக்கு வரல. ஆனா கம்ப்யூட்டர் வந்து அந்த நேரத்துல நான் படிச்சதுனால ஓரளவு தான் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தது. ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், கொஞ்சம் டைப்பிங் பண்ணுவேன். இது மட்டும்தான் தெரிந்த ஒரு ஆசிரியர் 2002ல. இன்னைக்கு நான் வந்து ஐசிடியில இன்னைக்கு நான் வந்து ஒரு கூகுள் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது. காரணம் தேடுதல். நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜில குறிப்பா அடிப்படை விஷயங்கள் நமக்கு கம்ப்யூட்டர்ல தெரியணும். ஆன் ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தெரியணும். இமெயில் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். அடுத்தது மைக்ரோசாஃப்டினுடைய பவர் பாயிண்ட், வேர்டு, எக்ஸல், இந்த 3 விஷயங்களை நம்ம தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல கூகுள்ல நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்கு. கூகுள்ல போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் ஃபார்ம்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணா நான் தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு இந்த கூகுள் ஃபார்ம், கூகுள் ஸ்லைட், இது எல்லாமே எனக்கு வீடியோ நானே கிரியேட் பண்றதுக்கும் செல்ஃப் லேர்னிங் வீடியோஸும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணி இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஐசிடி, இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு, அதே நேரத்துல டெக்னாலஜி மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கை ஆகிடக்கூடாது. அங்க ஆசிரியர் இல்லைன்னா அந்த வகுப்பறை கண்டிப்பாக உயிர் பெறாது. அதனால ஆசிரியர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு டெக்னாலஜியும் பயன்படுத்தணும். அதே நேரத்துல லைவா அவனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய செய்திகளை வகுப்பறையில அவனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய செயல்பாடுகள் மூலமா நான் அறிந்து கொண்டது. அடுத்தது நிறைய காம்படிஷன், மாணவர்களுக்குள்ள காம்படிஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை வந்து உருவாக்கணும். குழுவாக பிரிச்சிடும். என்னுடைய கிளாஸ் நான் அதிகபட்ச மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 2013ல இருந்து 2017 வரை 5 ஆண்டுகள் என்னுடைய வகுப்பறையினுடைய ஸ்ட்ரென்த் வந்து 70 எல்லாம் தொட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு 2 வகுப்பறையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 80 மாணவர்கள் ஒரே நேரத்துல கையாண்டு தொடர்ச்சியாக 2 பீரியட் 3 பீரியட் 80 மாணவர்களை கையாளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி வந்து மாணவர்களை அதிகப்படியான மாணவர்களை ஒரு ஆசிரியர் தொடர்ச்சியாக எப்படி கையாள முடியும்? குழுவாக பிரிக்கும் பொழுது அந்த வகுப்பறை லைவான ஒரு வகுப்பறையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குறைந்த மாணவர்களுடைய வகுப்பறையும் நான் சந்தித்திருக்கிறேன். அதிகப்படியான மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சந்திச்சிருக்கிறேன். இதனால என்ன ஒரு அனுபவம் கிடைத்ததுன்னா, குறைந்த மாணவர்கள் கொண்ட வகுப்பறைக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனா அதிகப்படியான டைம் வந்து குரூப்பா அதிகப்படியான மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறைக்கு டைம் வந்து நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆசிரியராக நான் சந்தித்த சவால்கள். அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் பிராக்டிசஸை கிளாஸ் ரூம்ல கொண்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் நான் இங்க ஷேர் பண்றேன். அடுத்த ஸ்லைட் சார். குறிப்பா இது வந்து என்கொயரி பேஸ்டு லேர்னிங் கூட சொல்லுவாங்க சார். முன்னாடி ஸ்லைட் சார். இல்ல சார், அந்த என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், இது என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் சார். இதுல பசங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இது அறிவியல் மட்டும் இல்லை, நம்ம ஆங்கிலம் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பாடத்துக்குமே நாம் செயல் வழி கற்றல் மூலமாக செய்ய முடியும் என்பதுல நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது சார். இது என்சிஎஃப்னோட ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்சஸ்ல. இதுல இவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயத்துல நான் ரொம்ப கனெக்ட் பண்ண விஷயம், கனெக்டிங் நாலேஜ் டு லைஃப் அவுட் சைட் த ஸ்கூல். அதிகமா நம்முடைய சொசைட்டி எப்படி வந்து நம்ம பயன்படுத்த முடியும், நம்முடைய கம்யூனிட்டியை எப்படி வந்து பயன்படுத்த முடியும், அதே போல ஸ்கூல் வந்து எப்படி கம்யூனிட்டி அப்ரோச் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே
நான் நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிட்டில இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறேன். அதே போல மாணவர்கள் வந்து கம்யூனிட்டிக்கும் கொண்டு போயிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம மாணவர்கள சமுதாயத்தோட வ- பள்ளிக்கு வந்தானா பள்ளியோட அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. பள்ளியில இருந்து அவன் வெளியே போகணும். அப்ப நிறைய ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நம்ம பள்ளியில இருந்து சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன கடைகள் இருக்குது, என்னென்ன ஆபீசஸ் இருக்குது, எல்லா இடத்துக்குமே நான் கூட்டு போயிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அடுத்தது பிளானட்டோரியம், என்னென்ன விஷயங்கள் எங்க ஏரியால இருக்குதோ அது எல்லா இடத்துக்குமே மாணவர்களை அழைச்சு போயிருங்க. அதே போல காய்கறி கடை, பழக்கடை, எல்லாருக்கிட்டையும் போய் இன்டராக்ட் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் உள்ள போயிட்டு மாணவர்கள் வந்து மீனவர்களோட மீன் விற்பவர்களோடையும் மீனவர்களோடையும் இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பினைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்ப அவர்கள் வந்து படிக்கக்கூடிய அறிவு தன்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றிய அறிவு மட்டும் இல்லாம எங்களுடைய மாநிலத்துல என்ன கிடைக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த வகுப்பு மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா அடுத்த நாளைக்கு அந்த அசம்பிளில ஒரு 5 நிமிடம் நாங்க என்ன கத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்றத ஷேர் பண்ணுவோம். அப்ப அந்த ஹோல் ஸ்கூலுக்குமே இந்த இடத்துல புதுச்சேரியில என்ன கிடைக்குது, முதலியார்பேட்டை ஏரியால என்ன கிடைக்குது, பூர்ணாங்குப்பத்துல என்ன கிடைக்குது அப்படின்ற அறிவு மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சோம். இது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் ஸ்கூல்ஸ். நெக்ஸ்ட் சார். இது வந்து நான் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு சூப்பர் பபுள்ஸ். பபுள்ஸை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்றத கிளாஸ் ரூம்ல இன்டராக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில. பபுள்ஸ் வந்து சூப்பர் பபுள்ஸ் இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் இந்த இதை புதுச்சேரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாணவர்கள், இந்திய அளவிலான மாணவர்கள், கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட இந்த ஆக்டிவிட்டியை நான் கொண்டு சேர்த்திருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. ஆனா நிறைய விஷயங்களை தமிழை சொல்லிக் கொடுக்கலாம், ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கலாம், கணக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அறிவியலை சொல்லிக் கொடுக்கலாம், சுற்றுப்புற சூழ்நிலைகளை சொல்லிக் கொடுக்கலாம், என்விரான்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பபுள் ஒரு சின்ன ஒரு பபுளை வச்சு என்ன செய்ய முடியும் சார்? இதுல ஒண்ணும் இல்லை. இதுல செய்திருக்கிறது அந்த ட்ரேல பாருங்க. அந்த போட்டோல ஒரு ட்ரேல 3 லிட்டர் வாட்டர், அதுல 300 ml டிஷ் வாஷ் லிக்விட் ஊத்திட்டேன். அதுல 3 ml கிளிசரின் ஆட் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லா வீட்லயே வச்சு ஊற வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். நிழலான பகுதியில ஊற வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்ல பசங்க கிட்ட இது ஒரு இந்த கூட்டமா இருக்கிறது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நிகழ்வு. கிளாஸ் ரூம்லயும் பாடங்கள் நடத்தும் பொழுதும் இந்த பபுள்ஸை பயன்படுத்தி இருக்கேன். சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்ப இந்த பபுள்ஸை நான் லென்த்தியா ஒரு கிளாஸ் ரூம் அளவுக்கு லென்த்தியா எடுத்துட்டு போயிருக்கிறேன். அந்த மாதிரி செய்யும் பொழுது மாணவர் பெரிய உற்சாகத்தோட வாவென்ற சத்தத்தோட மகிழ்ச்சியான ஒரு குரலை எழுப்புவாங்க. அந்த குரல்ல நம்ம மிதக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் அவர்கள்கிட்ட அந்த ஸ்ட்ராஸ்ல நான் ஸ்கொயர் ஃப்ரேம், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் இது மாதிரி செய்து கொடுத்து விளையாட ஆரம்பிச்சோம். விளையாட ஆரம்பிச்சதுல ஒரு நாள் கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் நிறைந்த ஒரு பிளே கிரவுண்ட்ல மாணவர்களை உட்கார வச்சு 1 மணி நேரம் இந்த பபுள் ஷோவை மாணவர்களுக்கு நடத்தினேன். அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதுன்னா, குறிப்பா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பபுள் அப்படின்னு கேட்கும்போது பெரியவர்கள் வரை இன்னைக்கு வரைக்கும் ஷேப் ஆஃப் த பபுள் என்னன்னு கேட்டா சர்க்கிள் தான் சொல்லுவாங்க. டக்குன்னு ஆன்சர் சர்க்கிள்ன்றவாங்க. அந்த ஸ்பியர் என்ற கான்செப்டை சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நம்ம பூமி ஒரு கோலம், ஒரு ஸ்பியர், ஜியாய்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பால் வந்து ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் இது எல்லாமே ஸ்பியர் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்பியரை என்ஜாயபிள் லேர்னிங்ல கொண்டு வரணும்னா ஒரு பபுள் எடுத்துக்கிட்டு பாருங்க. ஸ்பியர் என்ற கான்செப்ட் பசங்க சொன்னீங்கன்னா ஈஸியா பிடிச்சுவாங்க. அந்த ஸ்பியரோட ஸ்பெல்லிங் இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. ஸ்பியர் அடுத்தது அதுல என்ன கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான கேள்விகள் கேட்டேன். அதுல ஒரு சில கேள்விகளை நான் இங்க ஷேர் பண்றேன். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பபுள், வை டு த பபுள் பாப், ஏன் அந்த பபுள் பறக்கும் பொழுது வெடிக்குது. கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பதில்கள் வர ஆரம்பிக்கும். புது புது பதில்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். வாட் இஸ் த கலர் ஆஃப் லைட், அதுல சொல்லலாம். அந்த பையன் வச்சிருக்கான் பாருங்க, அந்த பபுள்ல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் லைட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 கலர்ஸ் ப்ரூவ் பண்ணலாம். லைட் படுது அந்த பபுள் மேல, நமக்கு தெரியும் பொழுது 7 வண்ணங்களும் அதுல தெரியுது. அப்ப லைட்ன்றது பேல் ஒயிட், நம்ம ஒயிட்டா பாக்குறோம், லைட் எல்லோயிஷா பாக்குறோம். ஸோ லைட்டோட கலர்ஸ்ல 7 கலர்ஸும் மிங்கிள் ஆயிருக்குன்றத ஈஸியா ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ லைட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 கலர்ஸ். வை த பபுள் பாப்,
வெப்பம் இருக்கிறதுனால அது எவாபரேட் ஆகுது, அதனால அது வெடிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றது. எலாஸ்டிசிட்டி, அந்த வச்சிருக்கிற அந்த ஸ்கொயர் ஸ்ட்ரால முன்னையும் பண்ணி அந்த பபுள் ஆடினீங்கன்னா முன்னையும் பண்ணி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துடும். ஸோ எலாஸ்டிசிட்டின்ற கான்செப்ட் சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கொயர்ல எப்படி அந்த பபுள் வந்து ஸ்கொயரா தெரியுது, ஏன் பபுள் வந்து ஸ்பியரா ஃபார்ம் ஆகுது, காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டு மாணவர்களுக்கு இதுல மேக்ஸும் சொல்லலாம். ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, பெரிமீட்டர், இது எல்லா கான்செப்டையும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வரலாம். ஒரு விளையாட்டான முறையில ரொம்ப என்ஜாயபிள் ஃபன் லேர்னிங் மெத்தட். இந்த விஷயமாக இந்த சூப்பர் பபுள்ஸ் மூலமாக அறிவியல், இங்கிலீஷ்ல என்ன சார் சொல்லி கொடுக்கலாம், அந்த பிளாக் போர்டு பின்னாடியே உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் நடத்தியிருக்கேன்றது ஒரு டாபிக் மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். ஒக்காபுலரினா இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதுல என்னென்ன வேர்ட்ஸ் வரும், பிக் பபுள், ஸ்மால் பபுள், ப்ரிப்போசிஷன் சொல்லி கொடுக்கலாம் அழகா. அதுல பபுளை வந்து ஒரு பவுல்ல வச்சுட்டு கையில் அந்த பபுளை டச் பண்ணி ஸ்ட்ரால ஊதிங்கன்னா வேர் இஸ் த பபுள், த பபுள் இஸ் இன்சைட் த பவுல். டேபிள் மேல வச்சுட்டு பபுள் பின்னாடி வைங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பவுல், பிஹைண்ட் த பவுல், நியர் த பவுல், ஆன் டாப் ஆஃப் த பவுல் அப்படின்னு சொல்லிட்டு பபுளை பிளேஸ் பண்ணி ஊதி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனே செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ வி கேன் டீச் ப்ரிப்போசிஷன்ஸ் யூசிங் த பபுள்ஸ் இன் அன் எஃபெக்டிவ் மேனர். ஸோ வொக்காபுலரி நிறைய வேர்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். த பபுள் இஸ் ஃப்ளையிங், த பபுள் இஸ் ஃப்ளையிங் ஹை இப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வேர்ட்ஸை அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பபுள்ஸ் மூலமா சொல்லி கொடுத்தாங்க. இதுல குறிப்பா என்விரான்மெண்டல் விஷயம் என்ன சொல்லி கொடுக்கலாம், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். என்விரான்மெண்ட் ஓரியன்டா 3 பபுளை வந்து 3 ஊதிட்டு கையில சோப்பு நுரை தடவிட்டு, உள்ளங்கையில சோப்பு தண்ணியை தடவிட்டேன், ஒரு ஸ்ட்ரா எடுத்து சோப்பு தண்ணியால 3 பபுள் ஊதுனேன். 3 பபுள் ஊதிட்டோம்னா 3 பபுளும் மீட் பண்ணும்போது ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல வரும். அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா பி ஹைவ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு அந்த பி ஹைவ் வந்து பாடுறா இந்த மாதிரிதான் இருக்கும். பி ஹைவ் தேனியினுடைய அந்த கூடு ஒரு இடத்தை மினிமம் ஸ்பேஸ் எடுத்துக்குது, அதிகமான தேனை வந்து அது சேகரிக்க முடியுது. ஸோ மினிமம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்கு ஒவ்வொரு பபுளும் அங்க போராடுது. ஸோ பீஹைவ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறதுனால தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதுல நிறைய ஹனியை வந்து அதனால சேகரிக்க முடியுதுன்ற விஷயத்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்த ஸ்லைட் சார். இது நிறைய பபுள் ஷோஸ், கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் மாணவர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல பபுள் ஷோஸ் நான் நடத்தியிருக்கிறேன் ஆசிரியராக சென்று. அடுத்ததாக அடுத்த ஸ்லைட் சார். அடுத்தது வந்து இந்த பேர்ட்ஸ் பத்தி பாடங்கள் வரும்பொழுது மாணவர்களுக்கு பேர்ட் அப்சர்வேஷன் நம்ம காட்டும்போது சார், முன்னாடி ஸ்லைட் சார். சார் ப்ரீவியஸ் ஸ்லைட். இந்த பேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அப்சர்வேஷன் காட்டுவோம். அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு நான் வந்து என்ன செய்தேன்னா, ஒவ்வொரு வாரமும் எங்க ஸ்கூல் உள்ள 2 பழமையான ஒரு மரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் அந்த பழமையான மரத்தை, கிட்டத்தட்ட 80 years ஓல்டு ட்ரீஸ் 2 இருந்தது. நான் முன்னாடி வேலை செய்த ஒரு அரசு நடுநிலை பள்ளி முதலியார்பேட்டை, அந்த இடத்துல அந்த ஸ்கூல் உள்ள வந்தீங்கன்னா இன்னமும் இருக்குது. அது எனக்கு ரொம்ப என்னுடைய ஆத்ம நிலையில தொடர்பு கொண்ட ஒரு 2 மரங்கள். பள்ளியுள்ள நுழைஞ்சாலே அந்த ட்ரீயை பார்க்காம நான் கிளாஸ் ரூம்ல போவேன். எப்ப லீவா இருந்தா கூட ஸ்கூல் உள்ள போய் அந்த ட்ரீயை பார்த்துட்டு டெய்லி போட்டோகிராஃப் பண்ணுவேன். நான் எனக்கு போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ போட்டோகிராஃப் பண்ணுவேன். மாணவர்கிட்ட ஃபோன் கேமரா கொடுத்து ட்ரீயை ஒவ்வொரு வாரமும் போட்டோ எடுக்க சொல்லுவோம். என்னன்னா எப்ப ட்ரீஸ்ல லீவ்ஸ் முளைக்குது, அந்த சீட்ஸ் எப்ப வருது. அந்த மரங்கள் வந்து ஒண்ணு வந்து அத்தி மரம், இன்னொன்னு வந்து தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லக்கூடிய ரெயின் ட்ரீ. அந்த 2 மரங்களையும் அப்சர்வ் பண்ண சொல்லி வாரம் அதை ரெக்கார்ட் பண்ணுவானுங்க. என்னென்ன மரத்துல பறவைகள் வருது, என்ன பட்டர்ஃபிளைஸ் வருதா இல்லையா, தேனீக்கள் வருதா, என்னென்ன பூச்சி இனங்கள் நம்ம மரத்தை சுத்தி இருக்குது, நம்ம ஸ்கூலை சுத்தி என்னென்ன மரங்கள் இருக்கு, அது வந்து கார்டன் ஏரியால தான் பசங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பாடத்தோடு தொடர்பு படுத்தி எல்லாமே ஆக்டிவிட்டிஸா செய்யும்பொழுது ஒரு தடவை வந்து 1வது 2வது மாணவர்களுக்கு வகுப்பறைக்கு முன்னாக அந்த தூங்கு மூஞ்சி மரத்துல வந்து ஒரு கிங்ஃபிஷர் வந்து கீழே விழுந்து அடிபட்டு நகர முடியாம இருந்தது. உடனே அந்த மாணவர்கள் வந்து என்கிட்ட சொல்ல, நான் எடுத்து அந்த டேபிள்ல வச்சுட்டு மாணவர்களை காட்டிட்டு
டேய் இதை எடுத்துட்டு போய் நம்ம சார் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறோம்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த மாணவர்கள் ப்ரேயர் டைம்ல அசம்பிளி டைம் முடிஞ்சு வெளியே வரும்போது கிங்ஃபிஷரை பார்த்துட்டு பை சொல்லிட்டு இது எங்க சார் போகுதுன்னு கேள்வி கேட்டுட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகுதுன்ற செய்தியை சொல்லும் பொழுது ஒரு பறவை அடிபட்டு விழுந்தது, இதை பாதுகாக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குன்ற செய்தியும் மாணவர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டு போய் இந்த பறவையை ஒப்படைச்சோம். அது மாதிரி ஒப்படைக்கும் பொழுது ஒரே வாரத்துல இன்னொரு நிகழ்வு ஏற்பட்டது. ஒரு காக்கா அடிபட்டு விழுந்தது, சிறு கிளி ஒண்ணு அடிபட்டு விழுந்து கிடந்தது. இது எல்லாத்தையுமே மாணவர்கள் பத்திரமா பராமரிச்சு கூடு போல வச்சு அதுக்கு உணவளித்து அதை எடுத்து பறக்க விட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து பெரிய மாற்றத்தை வந்து இது கையில வச்சிருக்கு பேர்ட் ஃபீடர் மாணவர்களே செய்ய வச்சோம். கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் பேர்ட் ஃபீடர் செஞ்சு அவங்கவுங்க வீட்டிலேயே லேக்ஸ் அவங்க வீட்டு ஜன்னல் எல்லாம் தொங்க விட ஆரம்பிச்சாங்க. வெறும் பிளாஸ்டிக் பாட்டில மேல கீழே ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்கு மேல பாவடிவத்துல வெட்டி நெல் தானியம் பல வகையான தானியங்களை கொட்டி அது மேல ஒரு மூடி போல போட்டு மூடி கொக்கி மாட்டி அவங்க கையில வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பேர்ட் ஃபீடர். இந்த மாதிரி பேர்ட் ஃபீடர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பேர்ட் ஃபீடர்ஸ் வந்து செய்யப்பட்டது 2 வருடங்களில். எல்லாருமே மாணவர்கள் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்லயே செய்து என்னென்ன பேர்ட்ஸ் வருதுன்ற அப்சர்வேஷனும் எனக்கு ரிசல்ட்டா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சார். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நான் பசங்களுக்கு அந்த கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுப்பேன். ஏன்னா 12th முடிச்சு நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்ய துவங்கும் போது வரைக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நார்மலான ஹேண்ட் ரைட்டிங் தான். என்னால கண்டினியூஸா எழுத முடியாது. லெட்டர்ஸ்லாம் தனித்தனியா தான் இருக்கும். எனக்கு இஷ்டப்பட்டபடி நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு தனியார் பள்ளியில வேலை செய்யும் போது எனக்கு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். அதை கத்துக்கிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரும்பொழுது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒவ்வொரு வருடமும் அந்த 2002 ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 100 மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறேன். மதிய உணவு இடைவேளையில எல்லா வகுப்பு மாணவர்கள் யார் யாருக்கெல்லாம் கையெழுத்து சரியா இல்லையோ அந்த மாணவர்களை HM உடைய பெர்மிஷனோட அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் உடைய பெர்மிஷனோட கேட்டு நானா வாலண்டியரா வாங்கி 1/4 மணி நேரத்துல மதிய உணவு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் இந்த ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிசஸ் இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 100 மாணவர்கள் நினைச்சு பாருங்க. 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நல்ல கையெழுத்தை கத்துக்கிட்டு போயிருக்காங்க. குறிப்பா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறேன். அந்தபடி கிட்டத்தட்ட 60 நாட்கள்ல பயிற்சியில நல்ல ஒரு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்க பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல கையெழுத்திற்கு 3 விஷயங்கள் தேவை. லெஜிபிலிட்டி தெளிவு, பியூட்டி அழகு, விரைவு ஸ்பீட். இது 3 இருந்ததுன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். அவனுடைய வாழ்க்கைக்கான சொத்து அவனுடைய கையெழுத்து என்பதுல மறுக்க முடியாது. உலகத்துல எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம், ஆனா மிகப்பெரிய சொத்து அவனுடைய கையெழுத்து. அந்த கையெழுத்தை அவனுக்கு ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் சார். இது வந்து போட்டோசிந்தசிஸ்க்காக மாணவர்களுக்கு ரிப்பன்ஸ் கட்டிட்டு ரிப்பன் கிரீன் கலர் ரிப்பன் வந்து ரெட் கலர் ரிப்பன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ப்ளூ கலர் வாட்டர், கிரீன் வந்து ரெட் கார்பன் டை ஆக்சைடு, கிரீன் வந்து ஆக்சிஜன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி இது வந்து சைலம் ஃப்ளோயம் பசங்களுக்கு வந்து எப்படி வந்து மரம் இலை வந்து உணவு தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமேட்டோவா 2 பேர் ஆக்ட் பண்ணுவாங்க, வழியை விடுவாங்க, காத்து உள்ள போயிட்டு வர்றதுக்கு, சன்லைட் படுறதுக்கு, வாட்டரா உள்ள போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி போட்டோசிந்தசிஸ்க்காக ஆக்டிவிட்டி செய்திருந்தோம். லோ காஸ்ட்ல நம்ம 6வதுலயும் 5வதுலயும் இந்த ஏன்ஷன்ட் நம்ம இந்தியன் நம்ம சிவிலைசேஷன்ல சோசியல் நடத்தும் பொழுது இது ஒரு ஆக்டிவிட்டியா செஞ்சிருந்தேன். டேய் இந்த புத்தகத்துல கற்கால கருவிகள் ஓல்டு ஸ்டோனேஜ் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி வடிவங்களுடைய கல்லை மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லி செய்து எடுத்துருந்தாங்க. அப்ப சப்பாத்தி மாவுல அந்த கருவிகளை மாணவர்கள் செய்து டிஸ்பிளே பண்ண விஷயம். ஸோ நமக்கு வந்து செலவு இல்லாம எப்படி வந்து மாணவர்களை ஈடுபடுத்த முடியுமோ அப்படி ஈடுபடுத்த முடியும். செயல் வழி கற்றல் மூலமாக. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது எல்லாமே செயல் வழி கற்றல். பப்பட்ரி யூஸ் பண்ணியிருக்கிறேன்,
வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் மேக்கிங் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். அந்தந்த சீசன் டைம்ல அந்தந்த ஃபுட்டை மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இன்டர்நேஷனல் ஆஃப் மில்லட்ஸ் அப்போ கூட சிறுதானிய உணவுகளை கிட்டத்தட்ட 1 மாத காலம் டெய்லி வந்து இன்டர்வல் பீரியட்ல சிறுதானிய உணவுகளை மாணவர்கள் எடுத்துட்டு வந்து இன்டர்வல் ஸ்நாக்ஸ்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதே போல வெஜிடபிள் சாலட்ஸை வெயில் காலம் ஆரம்பிச்சோடனே வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட் என்னென்ன அவனுக்கு கிடைக்குமோ வீட்டுல அதை ஏதாவது ஒரு காய்கறி எடுத்துட்டு வந்து இன்டர்வல்ல என்னோட உட்காந்து சாப்பிடணும் பொழுது என்னோட வகுப்பு மாணவர்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பக்கத்து கிளாஸ் மாணவர் பள்ளியினுடைய எல்லா வகுப்பு மாணவருமே எடுத்து வந்து சாப்பிட்ட நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. சின்ன சின்ன செயல்பாடுகள் நம்ம சின்ன சின்னதா சிந்திக்கிறது வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நெக்ஸ்ட் பப்பட்ரி. நெக்ஸ்ட் சார், இது வந்து சயின்ஸ் கார்னர். கிட்டத்தட்ட 25 ஆக்டிவிட்டிஸ் ஒரு 2 ஆண்டுகள்ல செய்யப்பட்ட ஒரு விஷயம். சயின்ஸ் கார்னர்ல மாணவர்கள் என்ன பாடங்கள் படிக்கிறாங்களோ அது சம்பந்தமான ஒரு சின்ன செயல்பாடு. இது சந்திராயன் இறங்கக்கூடிய நேரத்தில் சந்திராயன் 2 வந்து இறங்கக்கூடிய தருவாயில முந்தின நாள் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இருக்கக்கூடிய அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்கவுட் மாணவர்கள், 5ஆம் வகுப்பு மாணவர்கள், 6, 7 மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து வீணான பொருள்களை கொண்டு சந்திராயனை வந்து வடிவமைச்சாங்க. எப்படி வந்து அந்த ஆர்பிட்டர் விக்ரம் த லேண்டர் எப்படி வந்து நிக்குமோ அதே மாதிரி நிக்க வச்சு அது உள்ள இருந்து மார்ஸ் அந்த அந்த ரோவர் எப்படி வருது, விக்ரம் லேண்டர் எப்படி இருக்குது, ஆர்பிட்டர் எப்படி சுத்தி வருது, இது எல்லா விஷயத்தையுமே மாணவர்கள் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சயின்ஸ் கிளப்ல செய்து வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஓபோ மூலமா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு பேர் ஓபோன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன அளவுல கட் பண்ணி பிபி மாதிரி ஊதுறது தான். எதுல அதிகமான சத்தம் வருது அப்படின்றதுனா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாமே பாடம் தொடர்பான செயல்பாடுகள் தான். செல்ஃப் வாட்டரிங் பிளான்டர்ன்றது செடியை அந்த பிளாஸ்டிக் பாட்டில அறுத்துட்டு தலைக்கீழ கவுத்து மண்ணை போட்டுட்டு துணி வந்து அதனுடைய வாய்ப்பகுதியில் இருக்கும், தண்ணி அடியில இருக்கும், அதன் வழியா தண்ணீர் உறிஞ்சப்பட்டு கேபிலரி ஆக்ஷன் மூலமாக செடி வளருது. ஸோ அது செல்ஃப் வாட்டரிங் பிளான்டர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். கம்போஸ்ட் மேக்கிங், அதுலயே அந்த கண்ணாடி பாட்டிலேயே 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், 5 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல வெர்மி கம்போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், கம்போஸ்ட் செஞ்சிருக்கிறோம், ஹைட்ரோபானிக்ஸ், அக்வாபானிக்ஸ், எல்லா விஷயத்தையும் பிரைமரி லெவல்ல இருந்து மிடில் லெவலுக்குள்ளேயே எல்லா கான்செப்டையும் நான் மாணவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்திருக்கிறேன். நெக்ஸ்ட் சார், இது வந்து ஸ்கூல்ல ஒரு பழைய சின்டாக்ஸ் டேங்க் நடந்தது. இதை வந்து நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பிடி சார் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து எனக்கு அறுத்து கொடுத்தாரு. இந்த டேங்கை பாதியா கட் பண்ணி ஒரு இதுல பாருங்க செடி வளர வச்சிட்டோம். 2 டேங்க் இருந்தது, 2 டேங்க்குமே அறுத்துட்டு பாதி அறுத்துட்டு இந்த சைட்ல வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் ஆஃப் ஏ மாடல் பாண்ட், எங்களுடைய வேடனப்பட்டு ஏரி, கனகன் ஏரி, இந்த மாதிரி ஏரியில இருந்து அந்த அள்ளி தாமரையை நானும் சேரும் போய் எடுத்துட்டு வந்த மாணவர்களுக்காக பசங்களையே வந்து இந்த பாண்டை வந்து செய்ய வச்சு ஒரு ஈகோ சிஸ்டம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஒரு மாடலா செஞ்சு ஸ்கூல்லயே வச்சு அந்த ஒரு இது. இந்த டேங்க்ல இதை செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னா அஸ்ட்ரானமிக்கு யூஸ் பண்ணேன் பசங்களுக்கு. என்னன்னா டிரான்சிட் ஆஃப் வீனஸ் வந்து 2009ல டிரான்சிட் ஆஃப் வீனஸ் நடக்கும் பொழுது அந்த வீனஸ் வந்து டிரான்சிட் நடக்கும் பொழுது பால்ல மிரர் ஓட்டிட்டு பால் அண்ட் மிரர் மெத்தட்ல ப்ரொஜெக்ட் பண்றது. சின்டாக்ஸ் டேங்க் உள்ள சன்னோட இமேஜ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். இமேஜ் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் பொழுது அதுல நடக்கக்கூடிய இப்ப சோலார் உள்ள சூரிய ஒளியை கொண்டு அதே நிகழ்வை இந்த சின்டாக்ஸ் டேங்க் உள்ள ஒரு ஒயிட் பேப்பர் ஓட்டிட்டு சூப்பரான ஒரு டிரான்சிட்டை வந்து பார்க்க வச்சோம். டெலஸ்கோப் மூலமா பார்க்க வச்சோம். பால் அண்ட் மிரர் மெத்தட்ல கிளாஸ் ரூம்ல அந்த இமேஜை பாஸ் பண்ணி பார்க்க வச்சோம். சன்னுடைய மூவ்மெண்ட் எந்தெந்த டைம்ல எத்தனை சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்குன்ற மெஷர்மெண்ட்டை ஒரு அஸ்ட்ரானமர் என்ன செய்வாங்களோ அதே போல மாணவர்களை ஈடுபடுத்தி இருந்தேன். நெக்ஸ்ட் சார், இது வந்து ஒரு மூன் மாடலே 2019 ஐஏயு அவங்க வந்து இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் 100 வருஷம் கொண்டாடத்துல மூன் லேண்டிங் 50 அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை அறிவிச்சாங்க. அறிவிக்கும் பொழுது அது என்ன செலிப்ரேஷன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல தரையிறங்கி 50 ஆண்டுகள் அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்காக உலக அளவுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அஸ்ட்ரானமி ஆக்டிவிட்டிஸ் யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க ரிப்போர்ட் ஆக்கி எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க என்ன நிறைய கிட்டத்தட்ட ஒரு 19 ஆக்டிவிட்டி. அதுல இந்த பெண்ணு கேர்ள்ஸ் வந்து டிராயிங் வச்சிருக்காங்க பாருங்க கையில. அதுல இடதுல இருந்து 2வது பொண்ணு விஜயான்ற அந்த மாணவி. அந்த மாணவி என்ன பண்ணாங்க, என்கிட்ட 3வதுல இருந்து அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சா. நான் இந்த படம் வரையும் பொழுது அவ 9வது படிச்சுட்டு இருந்தா. சாரி 8வது படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு என்ன திறமை இருந்ததுன்னா, அப்ப கண்டுபிடிச்சது அவ டிராயிங் நல்லா வரைவா. அதனால என்ன பண்ணேன், கன்டினியூஸா அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி டிராயிங் கிளாஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனால அந்த மாணவிக்கு நானே ஃபீஸ் கட்டி, அவளுக்கு அவங்க அப்பா, அம்மா டெய்லி கூட்டு போயிட்டு வர சொல்லி, வாரத்துல 2 நாள் ட்ரெய்னிங் குடுத்துட்டே இருந்தோம். நல்ல டிராயிங் வரைய ஆரம்பிச்சா. 6வதுலயே பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் நல்லா வரைஞ்சிருந்தா. உடனே என்ன பண்ணோம், யார் யாரெல்லாம் நல்லா வரைவீங்களோ அவங்கலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு, கேர்ல்ஸ்க்கு மட்டுமே விமன் அஸ்ட்ரானமர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள படத்த குடுத்து, இவங்க இதெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 விமன் அஸ்ட்ரானமர்ஸ் இந்தியால இருந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்களுடைய படம், உமன் அஸ்ட்ரானமர்ஸ் இவங்க எல்லாரையுமே வரைய வச்சோம். வரைய வச்சு பென்சில் ஸ்கெட்ச்ல வரைஞ்சது தான். இது எல்லா டிராயிங்ஸுமே அவ வரைஞ்சது தான். ஸோ அதை வரைய வச்சு ஒரு ஆக்டிவிட்டி, இது மாதிரி ஒரு 19, 20 ஆக்டிவிட்டி. கையில பசங்க 3 மாடல் செய்யறாங்க பாருங்க. அடுத்து ராக்கெட் மாடல் மேக்கிங், சந்திராயன் மாடல், இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ், பால் அண்ட் மிரர் மெத்தட்ல சோலார் எக்லிப்ஸ் வியூவிங், டே டைம் அஸ்ட்ரானமி, அடுத்தது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இப்படின்ட்டு நிறைய ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஒரு 19, 20 ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதத்துல பண்ணி, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் ரிப்போர்ட்டா ஐஏயுக்கு சப்மிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 120 கண்ட்ரீஸ், 10 lakh பார்ட்டிசிபென்ட்ஸ், மொத்தம் 6 பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல இந்தியால இருந்து அந்த ஈவெண்ட்டுக்கு நாங்க பரிசு பெற்றோம், சான்றிதழும் பெற்றோம். பசங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டம் கிடைத்தது. சான்றிதழ் அனுப்பியிருந்தாங்க பாராட்டி. மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்ன்றதுக்கு இது ஒரு சாட்சி. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது எல்லாமே பசங்களோட. இது வந்து ஒரு ரங்கோலி ஆர்ட், அந்த பெண்ணே வரைந்தது. இதெல்லாம் ஐடியாஸ் கொடுக்கறது நம்ம சொல்லுவோம் மாணவர்களுக்கு, ஏன்னா டக்குன்னு ஐடியா வராது. ஸோ இதை இப்படிலாம் செய்யலாம், 3 இப்படிதான் நிலப்பரப்பு இருக்கும், அவர் இறங்கின 50 இயர்ஸ், ஸோ அப்போலோ 11 வந்து இறங்கும் போது இப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் பொழுது, அந்த படங்களை காட்டும் பொழுது அவர்கள் வரைந்து செய்த விஷயங்கள் தான். நெக்ஸ்ட். இதுதான் அந்த ஈவெண்ட். இது வந்து இயக்குனர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுத்தாங்க. இயக்குனர் அவர் கையால அந்த சான்றிதழ, பாராட்டு கடிதத்தையும் நாங்க பெற்றோம். அது மட்டும் இல்லாம அந்த ஐஏயு வெப்சைட்ல அந்த மாணவனுடைய புகைப்படம், அவள் வரைந்த படத்தோடு, விழிப்புணர்வு நாங்கள் செய்த விழிப்புணர்வு படங்களோடு அந்த ஐஏயு வெப்சைட்லயே அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணி போட்டு இருந்தாங்க. ஒரு டெலஸ்கோப், ஒரு மூன் மாடல், இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு அமைச்சிருந்தாங்க. அதை கல்வித்துறை இயக்குனர் அவர்களிடம் காண்பித்து மாணவர்கள் பாராட்டும் அந்த பரிசையும் பெற்று. நெக்ஸ்ட் சார். இது கிறிஸ்டலோகிராஃபி 2014. இது எல்லாமே இது எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து பேப்பர் நிறைய செய்தித்தாள்கள் படிக்கும்போது அதுல அறிவிக்கப்படக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம பாடத்தோடு மாணவர்களுக்கு தொடர்புபடுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு எண்ணி செயல்பட்ட ஒரு எண்ணம் தோன்றி வகுப்பு பாடத்தோடு. இந்த பாடம் என்னன்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல சால்ட், சுகர், அந்த சொல்யூஷன், கரையக்கூடிய பொருள், கரையாத பொருள் அப்படின்னு செய்யும் பொழுது சால்ட்டும் சுகரும் கிறிஸ்டல் அப்படின்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2014ல கிறிஸ்டல்ன்ற அந்த வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆண்டு மிகப்பெரிய செலிப்ரேஷனாவே கொண்டாடணும். அதுல கிறிஸ்டல மாணவர்களே செய்தாங்க. கற்கண்டு மாதிரி செய்து, ஒரு லாலிபாப் மாதிரி செய்து அந்த கிறிஸ்டல்ஸ் கற்கண்டை சுவைச்சாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு சுகர் கிறிஸ்டல்ஸை சுவைச்சிருந்தாங்க. அடுத்து சால்ட்ல செஞ்சாங்க. அடுத்து சில கெமிக்கல்ஸ்ல கிறிஸ்டல்ஸை செய்து அதனுடைய சைஸை வந்து ஒரு சாதாரணமா மாணவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வச்சோம். கயிறால அளக்கிறது அதனுடைய சுற்றளவை. அடுத்தது அதனுடைய ஷேப் என்னன்ட்டு ஒரு சார்ட் இருக்கு, ஐடென்டிபிகேஷன் சார்ட். இதெல்லாம் செய்து மாணவர்கள் 500 மாணவர்கள் அதை செய்திருந்தாங்க. அதுக்காக பள்ளியை பாராட்டி எங்களுக்கு அந்த ஆனரரி மென்ஷன் அவார்ட், ஐயூசிஆர் வேர்ல்டு வைட் கிறிஸ்டல் குரோயிங் காம்படிஷன்ல ஆனரரி மென்ஷனா வந்து அரசு பள்ளியை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை பாராட்டி இயக்குனர் அவர்களும் இணை இயக்குனர் அவர்களும் எங்களுக்கு பாராட்டி சான்றிதழை எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் சார்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இது இது எல்லாமே சின்ன சின்ன செயல்பாடுகள் செயல் திட்டங்களாக மாறி இருக்கு. குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிற்கு மாறி இருக்கு. பாரிஸ் பல்கலைக்கழகம் வந்து பள்ளி மாணவர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பள்ளிகள் மாணவர்களுக்கு இதை நடத்திட்டு இருக்காங்க. அதுல எங்களுடைய பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட நான் 10 வருடம் மாணவர்களை பயிற்சி கொடுத்து ஃபெசிலிட்டேட்டரா இருந்து ப்ராஜெக்ட்ஸ் செய்ய வச்சிருக்கிறேன். இப்போ வந்து 10 வருஷமா நான் வின் பண்ணிட்டு இருந்ததுனால என்னை வந்து மேக் சென்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரா என்னை மாத்திட்டதுனால என்னால் செயல் திட்டங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆசிரியர்களை இந்த செயல் திட்டத்தை நான் இப்ப செய்ய வச்சுட்டு இருக்கிறேன். அரசு பள்ளி ஆசிரியர்களை 60 அரசு பள்ளி ஆசிரியர்களை அறிவியல் ஆராய்ச்சி செயல் திட்டங்களை செய்ய வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் இதன் மூலமாக பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல லார்ட்ஸ்ட் இருக்கு பாருங்க, அது இயற்கை உரம், முட்டை ரசம்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை உரம், பயோசார், அடுத்தது நம்ம முட்டை ஓடு வந்து மண்ணில் கலந்து வளர வைக்கக்கூடிய, அடுத்தது சாதாரண மண்ணில் வளரக்கூடிய கீரை. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மாணவர்கள் பள்ளியிலேயே எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்த ஒரு விஷயம். இந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சி செயல் திட்டங்கள் 3 மாதம் 6 மாதம் பொறுமையாக செய்து, அது மாதிரி நான் செய்த செயல் திட்டங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 70-75 செயல் திட்டங்கள் கிட்ட இருக்கும். அவ்வளவு செயல் திட்டங்களை மாணவர் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, ஒண்ணு காலை நேரம் பள்ளிக்கு முன்னாடி போயிடுவேன். 9 மணி பள்ளிக்கூடம்னா 8 மணிக்கு இருப்பேன். ஒரு அரை மணி நேரம் பசங்கிட்ட பேசுறது, லஞ்ச் டைம்ல செய்யறது, ஈவினிங் டைம்ல ஒரு 10 நிமிஷம் இருந்து செய்து முடிச்சுட்டு வர்றது. விடுமுறை நாட்கள்ல பள்ளி தலைமை ஆசிரியரும் வருவாங்க. அவங்க கிட்ட கேட்டு அனுமதியோட இந்த செயல் திட்டங்கள்லாம் செய்திருக்கிறோம். பள்ளி கோடை விடுமுறை நாட்கள்லாம் கூட 10 நாள் 5 நாட்கள் சென்று செயல் திட்டங்கள்லாம் செய்து முடிச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஆசிரியராக இருப்பதால் காலம் நேரம் பார்க்கக்கூடாது ஒண்ணு. அடுத்து நம்முடைய குடும்பத்தையும் கவனிக்கணும். அதுக்காக சார் நீங்க ஃபுல்லா ஸ்கூல்லயே கான்சென்ட்ரேட் பண்றீங்களா, குடும்பத்தை விட்டுருவீங்களா அப்படிலாம் கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துருக்கிறோம். பள்ளி நேரத்துல பள்ளி வேலை, அரசு அலுவலகங்களிலிருந்து எப்ப கட்டளை வருகிறதோ அதை ஒபே பண்ணி செய்யக்கூடிய வேலையும் செய்திருக்கிறோம். அதே போல வீட்டு வேலைகளையும் நம் குடும்பத்திற்காக நம்முடைய நேரத்தையும் வந்து ஒதுக்க வேண்டும் என்பது என்னுடைய சிரம் தாழ்ந்த ஒரு கருத்து. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் சார். இது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா என்கிட்ட நிக்கன் கேமரா வச்சிருக்கேன். எனக்கு போட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஸ்கவுட் ஸ்டூடெண்ட், நான் ஸ்கவுட் மாஸ்டரும் கூட. ஸோ ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸை காலையில வாக்கிங், சன்ரைஸ் அப்சர்வேஷனுக்குலாம் கூட்டு போவேன். ஒரு 3 மாசம் சன்ரைஸ் அப்சர்வேஷனுக்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய மாணவர்களை, எங்களுக்கு பீச் பக்கம்ன்றதுனால நடந்து செல்லக்கூடிய தூரம் தான், அதனால பக்கத்துலேயே பீச்சுக்கு போவோம், சன்ரைஸ் அப்சர்வ் பண்ணுவோம். சன்ரைஸ் அப்சர்வ் பண்ணும்போது நான் எடுத்த புகைப்படங்கள் நிக்கன் DSLR D5200. பசங்களை படம் எடுக்க விடல, எப்படி எடுக்கணும்ன்ற விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த ரைட் சைட்ல ஹோம்மேட் டெலிஸ்கோப்ன்றது மாணவர்கள் செய்யறது. பிளாஸ்டிக் பைப்ஸை வாங்கி கனெக்ட் பண்ணி அதோட ஃபோக்கல் லென்த் மெஷர் பண்ணி சன் ஸ்பாட்ஸை பார்த்துருக்காங்க பாருங்க. அடுத்தது பால் அண்ட் மிரர் மெத்தட், பந்துல கண்ணாடியை ஒட்டிட்டு அந்த சின்டெக்ஸ் டேங்க் உள்ள வச்சு அதுல சன் ஸ்பாட்ஸ் தெரியுதான்னு விஷயங்களை பார்த்துருக்காங்க. அடுத்தது பின் ஹோல் ப்ரொஜெக்டர், நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய அமுதாஞ்சன் டப்பா, கார்ட்போர்ட் பாக்ஸில் செய்யக்கூடிய பின் ஹோல் ப்ரொஜெக்டர். இந்த 4 விஷயங்களும் சன் ஸ்பாட்ஸ்ல எது கிளியரா தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கேமரால அது ஹை ரெசல்யூஷன், ஸோ அதனால தெரியும். ஆனா பாருங்க, ஹோம்மேட் டெலிஸ்கோப்ல ரொம்ப சாதாரண 250 ரூபாய் தான். அதன் மூலமாக ஹோம்மேட் டெலிஸ்கோப் நாங்க செய்தோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 2017 செஞ்சது, 7 ஆண்டுகள் ஆகுது. இப்ப அதனுடைய காஸ்ட் 500 ரூபாய் ஆயிருக்கும். 250 ரூபாயில ஒரு ஹோம்மேட் டெலிஸ்கோப் செய்து ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள அந்த டெலிஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேல ஐபிஎஸ் வழியா சன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா சன்னோட இமேஜ் வந்து பாக்ஸ்குள்ள தெரியும். உள்ள வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டி இருந்தீங்கன்னா கிளியரா சன் ஸ்பாட்ஸை பார்க்க முடியும். சேஃபான வழியில பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு வழி இந்த ஹோம்மேட் டெலிஸ்கோப். சன் ஸ்பாட்ஸை பார்க்கலாம், சன்னுடைய ஃபிலமெண்ட்ஸை பார்க்கலாம், சன் ஸ்பாட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றத நீங்க நோட் பண்ணி போட்டோகிராஃப் எடுக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையான விஷயம். இந்த விஷயங்களை செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், சோஹோன்னு ஒரு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கு. சோஹோ, சோலார் அண்ட் ஹீலியோஸ்பேரிக் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கோடிக்கணக்கில் படம் டெலிஸ்கோப் வச்சு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இமேஜஸ் தான் அதில் போடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் அவங்க எடுத்த புகைப்படங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து போடுவாங்க. அதனோடு நம்முடைய சன் ஸ்பாட்ஸ் ஒத்து கம்பேர் பண்ணி பார்த்ததுல பாருங்க,
நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் தகுந்த மாதிரி ஓரளவு தான் அந்த சன்ஸ்பாட்ஸினுடைய அந்த இது வந்து கிளியரா மேட்ச் ஆயிருக்கும். அப்ராக்சிமேட் அக்யூரேட்டா இல்லைனாலும் ஓரளவு அதே வழியில டிராவல் பண்ணிருக்கோம் அந்த சன்ஸ்பாட்ஸ்ன்றதை நாங்க கண்டுபிடிச்சு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை நாங்க ஒரு 3 மாசத்துல செய்து அசத்தணும். இது வந்து நாங்க வெளியவும் சொல்லல, எதுவுமே வெளிப்படுத்திக்கவே இல்லை. ஆனா ஸ்கூல் லெவல்ல ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே சன்ஸ்பாட்ஸை பார்த்தாங்க. இதை நாங்க ஒரு சாதாரண ஸ்கவுட் ஆக்டிவிட்டியில பசங்களுக்காக ஒரு டெலஸ்கோப் செஞ்சு காட்டணுன்றதுக்காக செய்த ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதை வந்து ஸ்கவுட் பசங்களே மேக் சயின்ஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல செய்து சப்மிட் பண்ணாங்க. செகண்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் சார். இது என்ன பசங்க வின் பண்ண விஷயங்கள், சின்ன சின்ன செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது எல்லாமே செயல் வழி கட்டுறது மூலமாக ப்ராஜெக்ட் பேஸ் லேர்னிங், இன்குவரி பேஸ் லேர்னிங் சொல்லலாம், இல்ல ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் சொல்லலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லலாம். என்ன கூட பேர் கொடுத்துக்கலாம். தமிழ்ல அழகா சொல்லணும்னா செயல் வழி கற்றல். நெக்ஸ்ட் சார். ஸோ இது வரைக்கும் சார் டைம் இருக்குங்களா? சுபர்மன் சார் டைம் இருக்குங்களா? சார் இருக்குங்க சார். சார் இது ஸ்கிரீன் இது பிபிடி க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வந்து ஒரு ஆசிரியராக இந்த 22 ஆண்டு கால விஷயங்கள்ல நான் செய்த சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினதுனால 2018 மாநில நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். அதே போல செயல்பாடுகளை பாராட்டி மாநில அளவில் இருந்து என்னை தேசிய அளவுக்கு தேர்ந்தெடுத்து தேசிய நல்லாசிரியர் விருது 2022. இது எல்லாமே என்னுடைய கடுமையான உழைப்புக்கும் மாணவர்களுடைய பங்கேற்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மாணவர்கள் இல்லைன்னா எதுவுமே முடியாது. மாணவர்கள் தான் நம்முடைய உயிர். அவர்கள் தான் வந்து இன்றைக்கும் என்னை ஊக்குவித்து கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்தேன்னா அடுத்த நாள் நான் பள்ளிக்கூடம் போகும் பொழுது, வண்டியை விடும் பொழுது எத்தனை மாணவர்கள் நம்மை சுற்றி வளைக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது என்பது அர்த்தம். மாணவர்கள் வந்து நீங்க போலன்னா ஆப்சென்ட் ஆனீங்கன்னா, நீங்க ஏன் சார் வரலன்னு உரிமையோட உங்களை மாணவன் கேட்கறானா, நீங்க அவனிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதே போல ஒவ்வொரு மாணவனும் நம்மிடம் வந்து பேசும்பொழுது அவன் என்ன சொல்றான்றத கண்டிப்பா நம்ம காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவன் செய்வான். எப்பொழுது நாம் காது கொடுத்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு வகுப்பறையில நம்ம வெற்றி காண முடியும். அவன் ஒவ்வொரு நாளுமே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா, அவன் சோகமா இருக்கிறானா அப்படின்றத நீங்க ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டாம். கேள்வி கேட்க கூட வேண்டாம். ஒரே ஒரு சார்ட், எமோஜி சார்ட் நம்ம கிளாஸ் ரூம்ல ஒட்டிருப்பேன். கம்மிங்களா ஒவ்வொருத்தவங்களும் உள்ள வரும் பொழுது இந்த இமோஜி சார்ட்ல நீங்க எந்த மூட்ல இருக்கீங்க தொட்டுட்டு பாண்டுருவோம். அன்னைக்கு அந்த மாணவர் எந்த இதை தொடராதுன்றதை கிளியரா அப்சர்வ் பண்ணுவேன். அவர் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போவான். இல்ல அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா அழுததை தொட்டுட்டு போவான். இல்ல சோகமா இருக்கிறேன், உடம்பு சரியில்லை அப்படின்னா சோகமா இருக்கிற மூட சொல்லுவான். அப்ப யார் வந்து ஊக்கம் குறைவாக அழுது கொண்டிருக்கிறார்களோ அல்லது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை இருக்கிறதோ வகுப்புல, அதை ஃபர்ஸ்ட் பீரியடே நீங்க கண்டுபிடிச்சு என்னன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா அந்த மாணவன் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து மறக்க மாட்டான். எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவான். இன்னைக்கு அதனுடைய வெற்றி எவ்வளோ பெரிய நிறைய வெற்றிகளை வந்து மாணவனுக்கும் கொடுத்துருக்குது. அதே போல ஆசிரியராகிய என்னையும் வந்து அப்டேட் செய்து இந்த வாழ்க்கையில என்ன வெற்றி பெற வைத்திருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கையானது இன்னும் 17 ஆண்டுகள் இருக்கிறது. இன்னும் நிறைய பணிகளை செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் புதுமையான யோசனைகளோடு
வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்பதுல ஆணித்தரமாக இருக்கிறேன். எல்லா நேரத்திலையும் நம்ம புதுமையா யோசிக்கணும்னா கண்டிப்பா முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயத்தோட போங்க. சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுங்க. இல்ல ஒரு சின்ன பாட்டு. எனக்கு பாட்டு வராது. ஆனா நம்ம குரல்ல பாடுனா ரசிப்போம், சிரிப்போம். அந்த சிரிப்பு போதும். நம்ம அசிங்கமே பட தேவையில்ல. நான் இதுவரைக்கும் அசிங்கப்பட்டது கிடையாது. கவலைப்பட்டது கிடையாது. நம்ம எப்போ ஓப்பனா மாணவர்கள்ட்ட பேசுறோமோ, வாய் விட்டு பேசுகிறோமோ, எப்ப நம்ம ஓப்பன் டாக்கோ ரியல்ன்றது மாணவர்களுக்கு உணர்த்துறோமோ, அவன் வந்து நம்மள விட்டு போக மாட்டான். அஹ் இன்னும் இதே போன்ற வாய்ப்புகளை எனக்கு நிறைய வாய்ப்புகளை நிறைய குறிப்பா நான் அந்த நேரத்துல நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். காரணம் அஹ் முதல்ல என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக வறுமையான சூழ்நிலையில் இருந்து என்னை ஆளாக்கி நானும் ஒரு அரசு பள்ளியில படித்த ஒரு மாணவன் தான். அரசு பள்ளியில படிக்கும்போது எதிர்கொண்ட என்னென்ன கடினமாக இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மாணவர் படக்கூடாது, அவன் ஆர்வத்தோடு கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருந்ததுனாலதான் என்னால டிராவல் பண்ண முடிஞ்சது. அதே போல என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுறேன். என்னுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், குறிப்பா என்னுடைய கல்வித்துறை, புதுச்சேரி அரசு கல்வித்துறை கல்வித்துறை இல்லைன்னா நான் இன்னைக்கு கிடையாது. காரணம், அவர்கள் திட்டமிட்டு வழங்கிய பயிற்சிகள், மிகவும் திட்டமிட்டு வழங்கிய அருமையான பயிற்சிகள் ஏராளம். அந்த பயிற்சிகளை நம்ம உடனுக்குடன் கண்டிப்பாக நம்முடைய வகுப்பறைக்கு எடுத்து சென்றோமானால் நம்ம டீச்சிங்ல அப்டேட்டடா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படியாவது கொண்டு சென்றுடுவேன். எல்லா ட்ரைனிங்குமே ஒரு ட்ரைனிங் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. ட்ரைனிங் போட்டா போயிடுவேன். போயிட்டு எப்படியாவது அதை கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அதுதான் என்னுடைய சக்சஸ்க்கு மிக முக்கியமான காரணம். என்னுடைய புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கு நன்றி. 2022ல நம்முடைய இந்திய முதல் குடிமகன் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கையால தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். குறிப்பாக அவரும் ஒரு ஆசிரியர் என்பதுல மிக பெருமையான ஒரு தருணத்தோட அந்த விருதை பெற்றேன். தற்போது நேஷனல் மென்டார் என ஆக்கியிருக்கிறாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுக்கு மென்டாராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி பல விஷயங்களை நம்ம வகுப்பறை செயல்பாடுகள் மூலமாகத்தான் நாம் அடைய முடியும் என்பதில் ஆணித்தரமாக கூறி இந்த வாய்ப்பிற்கு, இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த டயட் நாமக்கல் டயட் இன்ஸ்டிடியூஷனுக்கும், அதே போல ரோட்டரி அமைப்பினருக்கும், குறிப்பாக சிவபெருமான் சார் மற்றும் முதல்வர் டயட் மற்றும் ரொட்டேரியன்ஸ் அனைவருக்கும், மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், நிறைய ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, அவர்களுக்கும், எக்ஸ்பர்ட்ஸ் யார் யாரெல்லாம் இங்க என்னுடைய இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணீங்களோ அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக கேட்டு வாழ்த்தியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம்.